வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, உடல் முழுவதும் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய முக்கிய 3 பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்கன்னா, உடல் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலை, மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். உடல் முழுவதும் தேவையில்லாத கொழுப்பு என்பது குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே போல மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கும் ரொம்ப நல்லது. பெண்களுக்கு யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்யும் பொழுது உடல் எடை நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். இப்போ அதற்குண்டான பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த நிலைக்கு வந்துட்டு கைகளை இப்படி கொண்டு வரோம். இதுல ஒரு 10 எண்ணிக்கை செய்யலாம். இப்போ என்னால இது போல ஃபுல்ல அமர முடியல என்ற ஒரு நிலையில ஆஃப் செட்டிங் செய்யலாம். இது போல செய்யலாம். இந்த தோப்புகரணம் நம்ம ரெகுலரா செய்யும் பொழுது, அதாவது இதன் பேர் வந்து சூப்பர் பெயின். இது செய்யறதுனால பேக் பெயின் கண்டிப்பா வராது. அதே போல உங்களுடைய இருதயம் மற்றும் நுரையீரல் நன்கு செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பிபி அதிகமா இருக்கின்ற ஒரு பட்சத்துல, அதே போல மூட்டு வலி இருந்தா இந்த பயிற்சி செய்ய வேண்டாம். அடுத்தது 2வது பதிவு பார்க்கலாம். நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டு கையை எப்படி கொண்டு போறோம். பின் ஸ்டாண்ட்ல செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுக்கும். ஃபார்வர்ட்ல வரும்பொழுது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது. அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு 25 எண்ணிக்கை. இந்த ஆசனத்துடைய பேர் வந்து உஷ்டாசனம். அதாவது ஒட்டகத்தோடைய ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு பதிவாக பார்க்கலாம். இது வந்து ஆரம்ப கால ஒரு உஷ்டாசன பயிற்சி. இதுல செய்யறதுனால மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதே போல பேக் பெயினுக்கும் மிக சிறந்த ஒரு பதிவாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம 3வது பயிற்சி பார்க்கலாம். 3வது நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டு கைகளை இங்க கொண்டு போறோம். இது போல செய்யறோம். இதுல ஒரு 10 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, அதே போல சிறுநீரகம் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல இடுப்புடைய சுற்றளவும் குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இந்த 3 பயிற்சிகள்ல உங்களுக்கு எது சுலபமாக இருக்கிறதோ அந்த பயிற்சி என்பது செய்து கொண்டு வாருங்கள். ஆரம்ப காலகட்டத்துல உங்களுக்கு மூட்டுல வலி இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல தலகாணி அப்படி இல்லைன்னா பெட்ஷீட் பயன்படுத்தலாம். உங்களுக்கு மூட்டுல அதிகமா பிரச்சனை இருந்ததுன்னா இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ பயன்படுத்துவது என்பது நல்லது. நன்றி, வணக்கம்.